ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 7 டேஸில் எப்படி மைக்ரோ க்ரீன் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நாம் பெரும்பயிறு தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். பெரும்பயிறு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணி விட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 12 hours நான் சோக் பண்ணிக்கிறேன். 12 hours கழித்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்ப்ரவுட் ஆகியிருக்கு. நம்ம ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஒரு பாக்ஸில் கொக்கோ பீட் எடுத்திருக்கேன். கொக்கோ பீட்டில் தான் இன்றைக்கி நம்ம இந்த மைக்ரோ க்ரீன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பயிறு மேலேயே நான் கொஞ்சம் கொக்கோ பீட் திரும்பவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லேயர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் பயிர் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் யூஸ் பண்ணால் ப்ரீத்தபிளாக இருக்கும். இதை நான் இப்போது ஒரு டார்க் ரூமில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்படி முளை விட்டதுக்கப்புறம் இதுக்கு டார்க் ரூம் தேவைப்படாது. இனி இதுக்கு லைட் தேவை. ஸோ இனி ஜன்னல் பக்கமாக சன்லைட் வர்ற மாதிரி ஒரு பிளேஸில் வைக்க போகிறேன். இது 3rd டே ரிசல்ட் தாங்க. எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். தினமும் இதுக்கு தண்ணி 2 to 3 times ஆச்சும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸோ ஹார்வெஸ்டிங் டே தாங்க. 7th டேயே எனக்கு ஹார்வெஸ்ட் பண்ண முடிகிற அளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. இந்த மைக்ரோ க்ரீன் 7 to 10 daysலேயே வளர்ந்துடும். எனக்கு 7 daysலேயே நல்லா வந்துருச்சு. நான் கொக்கோ பீட்டில் பண்ணனாலேயோ என்னமோ எனக்கு சீக்கிரமாகவே இதோட ரிசல்ட் கிடச்சிச்சு. இந்த மைக்ரோ க்ரீனுங்கிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. இதை சாலட் பண்ணும்போது சாலடாக சாப்பிட்டுக்கலாம். ஆம்லேட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாம்பார்லாம் பண்ணும்போது கீரை மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இது ரொம்பவே ஓவர் குக் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதில் ப்ரோட்டீன், ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. இதில் 4% ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி எனக்கு ஹெல்த்தியான ஒரு மைக்ரோ க்ரீன் என் வீட்டிலையே நான் ரெடி பண்ணது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக மைக்ரோ க்ரீன் இந்த வாட்டி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீட்டிலையே எந்த ஒரு பெஸ்டிசைடும் இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்த மைக்ரோ க்ரீனை நம்ம குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதை நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஹார்வெஸ்ட் பண்ண உடனே நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்திங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. ஸோ உடனே குக் பண்ணி சாப்பிட்றதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்திங்களா, இதில் இலையெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஹார்வெஸ்டிங் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் நல்ல ரூட்லாம் வந்திருக்கு பாருங்கள். கொக்கோ பீட் யூஸ் பண்ணனாலே என்னமோ நல்ல ரூட்லாம் விட்டுருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த மைக்ரோ க்ரீனை நீங்கள் காசு கொடுத்து வாங்கவே வேணாங்க. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உடனே குக் பண்ணி சாப்பிட்ருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒரு 2 days எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.